Daily. Taste the Daily. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கிரிவல பாதையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை ஒட்டிய 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவல பாதையில் சித்ரா பௌர்ணமிக்கு சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கப்படுவதால் சித்ரா பௌர்ணமி வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:48 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை இரவு 10:44 மணி வரை இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நேரத்தில் சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிமாநில பக்தர்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு அடிப்படை வசதிகள், அதாவது குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நகர பகுதியில் QR கோட், அதாவது ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பது மற்றும் அதிவேகமாக செல்லக்கூடிய ஆட்டோக்களை கண்டறிவதற்காக மாவட்ட நிர்வாகத்தால் QR கோடானது கொடுக்கப்பட்டு வருகிறது. QR கோடு ஒட்டப்படாத ஆட்டோக்களை ஓட்டுநர்களிடம் உடனடியாக 2 நாட்களுக்குள் ஒட்ட அறிவுறுத்தி இருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். மேலும் அதேபோல் கிரிவல பாதையில் உள்ள கடைகளில் தண்ணீர் பாட்டில்கள், காலாவதியாகிய பாட்டில்கள் விற்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு அதேபோல் டீ கடைகளில் டீ தூள்கள், உரிய டீ தூள்கள் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரிகளுக்கு அந்த டீ தூளை பரிசோதனை செய்யவும் உத்தரவிட்டார். தொடர்ந்து ஆட்டோக்கள், இயங்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு QR கோடு பொருந்திய ஆட்டோக்கள் மட்டுமே நகர பகுதியில் ஓட வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு QR கோடு இல்லாமல் செல்லக்கூடிய ஆட்டோக்கள், இயக்கக்கூடிய ஆட்டோக்கள் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.